श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरि ओम तत्सत्। बृहदारण्यक उपनिषत् முதல் அத்தியாயத்தில் அஞ்சாவது பிராமணம் சப்தான்ன பிராமணம். அதிலோ நம்ம கடைசி பாகத்தில் இருக்கிறோம். இப்போ கடந்த சத்சங்கத்துல வரைக்கும் பேசின விஷயம் இந்த பிராமணத்துக்கு பேரே சப்தான்னமன் இருக்கிறதுனால அந்த சப்த அன்னங்களை பற்றி சொல்லி அதிலோ கடைசி 3 அன்னங்களா சொல்லப்படுற வாக் மன பிராணம், இது மூணுத்துமே அதிபூதம் அத்தியாத்மம் அதிபூதம் அதிதெய்வமாகவும் பிரிச்சு பார்க்கணும்னு சொல்லி, அதுக்கப்புறம் ஒரு டீவியேஷன், ஒரு சின்ன பாயிண்ட், வேற உபனிஷத்து வேற விதமா 3 சாதனைகள் 3 பலங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். என்ன 3ன்னா, புத்திரன் అనేది ஒரு சாதனம், கர்ம అనేది ஒரு சாதனம், உபாசன అనేది 3வது சாதனம். புத்திரனு இருந்தா என்ன சாதிக்க முடியும்னா, இந்த லோகத்திலேயே திரும்பி பிரம்மலோகம் போக முடியாத, பித்ருலோகம் போக முடியாத ஒரு அப்பா ஒரு சாதகர், உபாசகர். ஞாபகம் வச்சுக்கணும், அக்ஞானி உபாசக அப்பா. உபாசகனான அப்பா, சரியா? நீங்க அப்பான்னு ஏன் சொல்லணும்னா புத்திரன் பத்தி சொல்றதுனால, சரியா? அப்போ புத்திரனால இதே லோகத்துல திரும்பி அதே சரீரம் ரூபத்துல வர மாட்டான். ஆனா இரண்ய கர்ப்ப ரூபமா உள்ள ரூபமா இருந்து அவனுக்கு மேலும் போறதுக்கு வேண்டிய விஷயம் புத்திரன் மூலமா நடக்கும். அப்புறம் கர்மத்தினால பித்ருலோகம் போலாம், உபாசனால பிரம்மலோகம். இதுல நமக்கு சந்தேகம் வரும், உபனிஷத்தே எப்படி இந்த புத்திரனால இந்த லோகத்துக்கே வருவான் అనేది கடைசியாக பேசியிருக்கோம். அதுக்கே உபனிஷத்தும் பதில் சொல்லிருக்கு. அப்பா உபனிஷத்துல புத்திரேன அயம் லோகம் ஜெய்யா அనే ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கிறதுனால, அந்த உபாசகர் ஆயிருக்கிற அப்பா இறந்தனால புத்திரன். புத்திரன்னா பொதுவா ஒரு அர்த்தம் சொல்றோம், இவர் பாங்க கர்மையும் பண்ணிட்டாரு, பாங்க உபாசனை. அது கூடவே அப்புறம் இந்த சம்பிரத்தி கர்மா சொன்ன இல்லையா, அது அன்னைக்கு சம்பிரதானம் உள்ள கூப்பிட்டுட்டு அவனுக்கு ஒரு ரிச்சுவல் மூலமா ஹேண்ட் ஓவர் பண்றது, ஆன் பிஹாஃப் ஆஃப் நீ பண்ணிட்டே இருக்கணும் எனக்காகன்னு சொல்லி. இது 2 பண்ணதுனால பண்ணி அவரு சரீரம் ஊட்டியாச்சு. இப்ப அவருக்கு மேலும் நல்ல கதி கிடைக்கிறதுக்காக உள்ள மூலமா நடக்கும்னு சொன்னோம். அதனால புத்திரனுக்கு புராணத்திலோ பல வாட்டி இது முன்னாடி சொன்ன அர்த்தம் உன்னாம நரகாத்து திராயத்தே இது புத்திரஹான்னு ஒரு நரக விஷயம் பத்தி, உன்னாம நரகம்னு ஒரு நரகம் இருக்கு, அதுல தாண்டிக்கிறவன் புத்திரன். பட் இங்க சங்கரர் சொல்றாரு, பூரணாத் திராயத்தே இது புத்திரா. பூரணம்னா கம்ப்ளீஷன். அப்பா செய்ய வேண்டிய அந்த
மிஞ்சி இருக்கிற செய்யாத அது எல்லாத்தையும் பூர்ணம் பண்றான் யாரு பிள்ளை. அதனால பூர்ணாத்து திராயத்தை என்ன ப்ரொடெக்ஷனை பூர்த்தி பண்ணி அப்பனை காப்பாத்துறான். அப்பனை காப்பாத்துறான்னு சொன்னா அப்பா நல்ல விதமா நடக்கிறதுக்கு ஒன்றும் போல, ஆனா அவர் மேலுக்கு போகணுமனு ஆசைப்பட்டு செஞ்சார், ஆனா முடியல அவருக்கு. அப்படின்னு சொல்லும் போது அங்க இப்படி எல்லாம் ஒருத்தருடைய கர்மத்தின்னு இன்னொருத்தர் செஞ்சு இப்படி எல்லாம் பண்ண முடியுமான்னு சந்தேகம் வருமான்னு சொன்னா அதுக்கு எக்ஸெப்ஷன் சொல்லி அது பொதுவா இப்பவுமே தினந்தோறும் நம்ம அப்பப்போ பண்ணிட்டே இருக்கிறவன்னு கூட சொல்லியிருக்கோம் இல்லையா. வாத்தியார்னு கூப்பிட்டுட்டு அவர்னு பண்ண சொல்றோம் நம்மளுக்கு, அப்போ பலம் நமக்கு வரும். அப்புறம் வாத்தியாருக்கு சொர்க்கம் வராது, அவர் என்னமோ அவர் நமக்காக அவர் பண்ணலாம், இப்படி எக்ஸெப்ஷன் இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நீயே பண்ணு, நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் உனக்கு வருமானம் அப்படி வராது. சாஸ்திரம் எங்க சொல்லி இருக்கிறதோ அந்த இடத்துல அந்த விஷயத்துல மட்டும். சரி, மேலும் கதை என்ன இப்போ? இந்த அக்ஞானி உபாசகனாயிருக்கிற அப்பா அவர் பாங்க கர்ம பண்ணிட்டாரு, இதெல்லாம் பண்ணிட்டாரு, இறந்துட்டாரு. அப்புறம் அவர் ஹிரண்ய கர்ப்பனா ஆயிட்டார் అని போன வாரமே சொல்லியிருக்கோம். அப்படின்னு அர்த்தம் ஏன்னா வாக் மனப்பிராண சமிஷ்டி ஹிரண்ய கர்ப்பான்னு சொல்லியிருக்கோம், இல்லைன்னா பிரஜாபதின்னு சொல்லியிருக்கோம். சரி, ஹிரண்ய கர்ப்பனா ஆயிட்டாருன்னா ஹிரண்ய கர்ப்பன் ஆனதுக்கு அப்புறம் இன்னும் என்னன்னா இந்த அர்த்தம் என்னன்னா அவருடைய சரீரம் இல்லை, அவருடைய வாக் மனப்பிராணம் அப்படி இல்லை, பையன் மூலமா அது பண்றதுனால மூணுத்துலயும் அவர் வியாபிச்சு இருக்கிறதுனால ஹிரண்ய கர்ப்பான்னு சொல்றோம். சரி, அப்படிப்பட்ட ஹிரண்ய கர்ப்ப ரூபத்துல இருந்த அந்த அப்பாவுக்கு அந்த மனுஷனுக்கு அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் என்ன ஆகும் అనేది இப்போ 18, 19, 20 ஸ்லோகங்களுக்குள்ள மந்திரங்களுக்குள்ள உபனிஷத்து விஷயம் பேச போறோம். சரியா? நானும் படிக்கிறேன். 2 மந்திரங்கள் சின்னதா இருக்கு, 3வது மந்திரத்துல கொஞ்சம் தான் படிக்கணும். அப்போ அங்க வரைக்கும் ஒரு டாபிக் இருக்கு. 18வது மந்திரம். பிருத்திவியை சைனமக்னேஷ்ச दैवी वागा विशति सा वै दैवी वाग्मया यद्यदेव वदति तत्तद्भवति देवश्चैनमादित्याच्च दैवं मनः आविशति तद्वै दैवं मनः येन अनन्द्येव भवत्यथो न शोचति उद्भ्यश्चैनं चन्द्रमनसश्च दैवं प्राणः आविशति स वै देवः प्राणः यः सञ्चरन् चासञ्चरगंश्च न व्यथते अतः न ரிஷ்யதி. அங்க வரைக்கும் பிரிச்சுக்கணும், அப்புறம் விஷயம் மாறும். உபனிஷத்து சொல்றது அவருக்கு என்ன ஆகும்னு கேள்வி கேட்டும் இல்லை. இப்போ அதுக்கப்புறம் என்ன, அடுத்த கதை என்ன அப்படின்னு சொல்லும் போது இப்போ வரைக்கும் அவர் இந்த லோகத்துல இருக்கும்போது அவர் செஞ்ச சாதனை அது எல்லாமே கூட அத்தியாத்மிக வாக்கு, அத்தியாத்மிக மன, அத்தியாத்மிக பிராணம் அப்படின்னா இண்டிவிஜுவல்லி வெஷ்டியா அவர் அதை எல்லாமே என்ஜாய் பண்ணாரு. எப்போ இவர் சாதாரணமா இங்க ஒரு மனுஷனா இந்த லோகத்துல இருந்துட்டு இருக்கும் போது இப்போ இது எல்லாமே பையனுக்கு ஒப்பளிச்சதுக்கு அப்புறம் பையனும் ரெஸ்கியூ பண்றாரு, ப்ரொடெக்ட் பண்றாருன்னு சொன்னோம் இல்ல. அப்புறம் ரெஸ்கியூ பண்ணதுக்கு அப்புறம் தான் ப்ரொடெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவன் இரண்ய கர்ப்பா ஆயிட்டார் என்னும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு சொன்னா இந்த அத்தியாத்ம வாக்கு, அத்தியாத்ம மனம், அத்தியாத்ம பிராணம் இப்போ இந்த லெவலுக்கு வரும்போது அதி தெய்வமா ஒர்க் பண்றது.
3 சொல்லியிருக்கோம், அது மறக்கக்கூடாது. அதிதைவமா. அதிதைவமான்னு என்ன? அப்ப அந்த 3த்துக்கு தெய்வங்கள் என்ன கரஸ்பாண்டன்ட்டா சொல்லியிருக்கோம் 13வது மந்திரத்தில்? அக்னி, ஆதித்யா, சந்திரமா சொல்லியிருக்கோம் அங்க. ஞாபகம் இருக்க? 3 வேதங்களு, 3 லோகங்களு அப்படில்ல. அக்னி, ஆதிஷ்ட, சந்திர. இப்போ இந்த அப்ப அந்த சரீரம் அப்படி ரூபத்தில் இல்ல. ஆனா அந்த ஜீவன் இருக்கு. இவர் அந்த தெய்வீ வாக்கு, தெய்வீ மனஹ, தெய்வீ பிராணம்னால எக்ஸால்டட் உன்னதமான தெய்வீகமான வாக்கு, அதேபோல் டிவைன் ஸ்பீச், டிவைன் மைண்ட் அண்ட் டிவைன் பிராணா. he enjoys that. இது முன்னாடி அத்தியாத்மிகம் மட்டும்தான், சரியா? இப்போ அதிதெய்வம் லெவலுக்கு வந்துச்சு. முதல்ல இப்போ அதிதெய்வ வாக்குக்கு சாதாரண மனுஷ வாக்குக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? இண்டிவிஜுவலுக்கு மனுஷ வாக்கு தவறாகும், நிறைய தவறு ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. மனுஷ வாக்கு தப்பு எல்லாம் வரும், போயெல்லாம் வரும். ஆனா தெய்வீ வாக்குல தவறு வராது, தப்பாது. இந்த மனுஷ வாக்கு எப்படியெல்லாம் தவறும்னா, இப்போ எனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவம் சொல்றேன். 3 மாசத்துக்குள்ளேயே 3 இடத்துல 3 பொண்களுடைய கல்யாணம் நின்று போச்சு. 3 மாசம் 4 மாசத்துக்குள்ளேயே 3 பேர் எனக்கு தெரிஞ்சவங்க தான். ஒரு பொண்ணு டாக்டர், ஒரு பொண்ணு ஆர்கிடெக்ட், இன்னொரு பொண்ணு இன்ஜினியர், சாஃப்டி. 3 பேரும் எனக்கு தெரிஞ்சவங்க தான். 3 பேரும் தங்கம், ஜம்ஸ். 3 வேறு வேறு லெவல்ல நின்றுச்சு. ஒருத்தருக்கு நல்ல நிச்சயதார்த்தம், அந்த விழா ஃபங்க்ஷனு கிராண்டா நடந்துச்சு. இன்னொருத்தர் அந்த டாக்டர் அவங்களுக்கு வெட்டிங் கார்டு எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் எல்லாம் ஆயிடுச்சு. 2 நிச்சயதார்த்தம் நல்ல கிராண்டா அந்த ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது. 3வது பேச்சு என்ன ஆச்சு, ஆல்மோஸ்ட் முடிவாயிடுச்சு. இப்படி ஏன்னா மனுஷ வாக்குல சத்தியத்துவம் இல்லை. பாருங்க, సత్యత్వం இல்லை. ఈ కళ్యాణం అనేది ஒரு దైవిక కార్యం అని சொல்லிட்டு இருந்துச்சுன்னா, அசல எதுக்கு வாழறாங்களோ, எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறாங்களோ, எதுக்குன்னு தெரியாம இருக்கிறதுனால இந்த காலத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்கோர்ஸ் இந்த காலத்துல பேசிக்கிறது 2 பேருக்கு ரொம்ப ஃப்ரீடம் இருக்கு. அந்த பேசுறதுனால கூட சில ப்ராப்ளம்ஸ் வரும் ஆக்சுவலி. எப்படியோ குறைகள் இருக்கும், இருக்காம இருக்காது இல்ல. 2 மனுஷர்கள் ஒரு மாதிரி இருக்க மாட்டான் உலகத்தில். பட் அப்படி இருந்து இப்போ பழைய முன்னாடி ஜெனரேஷன் பார்த்தோம்னா எப்படியெல்லாம் பெரியவங்க பார்த்தாங்க, பண்ணிட்டாங்க, அப்படி ஆயிடுச்சு. 40, 50, 60 வருஷம் அப்படியே வெட்டிங் செரமனி பண்ணிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்லையா? இப்போ அவங்க 2 பேருக்கு ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்து பேசிக்குங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அப்படின்னா முக்கியமா யாருக்கும் ஒரு ஆரம்பிக்கமான ஜீவனம் இல்லை. முக்கியமா பசங்களுக்கு இல்லை, பொண்களுக்கு கூட இல்லைன்னு கேள்விப்படுறோம். ஏன்னா அந்த படிப்பு, அந்த உலகம் அப்படி இருக்கு. அவன் பேசிக்கும் போது என்ன ஆகும்னா, அந்த எல்லாமே சொல்லி எல்லாமே பேசிக்கிட்டு எல்லாம் ஆனதுக்கப்புறம் அந்த அட்ராக்ஷன், விருப்பம் வராது. சரி, அது என்னையோ அது குறையா சொல்லலை, பட் அப்படிதான் பண்ணணும், வேற வழி இல்லை. பட் வாட் ஐ எம் சேயிங் ஹியர், மனுஷ வாக்கு அந்த சுத்தத்தை இல்லை அதுல. அதனால இப்படி ஆகும். அப்புறம் 3 மாசத்திலேயே டைவர்ஸ் ஆன கதைகள் கூட இருக்கு. பட் இது இப்போ ஜஸ்ட் 3 months 4 monthsக்குள்ள தெய்வீ வாக்கு. அதனாலதான் சம்ஸ்காரம், சம்பிரதாயம், உபாசனா இருக்கிற
அந்த பெரியவர்கள் இருக்கிறது, அவங்கள மூலமா பேசுறது, செய்யறது, நம்ம புடிச்சாதான் பண்ணிக்கிறோம். பொண்ணு பையனுக்கு புடிச்சுக்கணும், தெரியணும், பேசுவாங்க. அந்த காலத்துல கூட வராங்கல்ல, ஒரு 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 வாட்டி 2 வாட்டி வந்து பார்த்து பேசிட்டு தான் அதெல்லாம் தெரியும். மொத்தத்துல மேரேஜ் అనేది ஒரு மெக்கானிக்கல், ஏதோ ஒரு ஒரு லைசென்ஸ் இருக்கணும் இல்லையா? அப்படி అని இருக்கு. தேர் இஸ் நோ ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங். கல்யாணம்னு அது திவ்யமான ஒரு, அது எவ்வளவோ முக்கியமான வாழ்க்கையில ஒரு ஸ்டெப்ன்னு சொல்லிட்டு பசங்களுக்கு தெரியறது இல்லை. அது தெரியாதனால தான் குழந்தைகள்னு பெற்றுக்க மாட்டுறாங்க, லேட் பண்றாங்க, அது பண்ணுவோம், இது பண்ணுவோம் எல்லாம். ஸோ தைவி வாக்கு மனுஷ வாக்கு எத்தனை தோணிச்சு உதாரணம். சரி, தைவி மனசு, தைவி வாக்குன்னா சுத்தத்தை வாக்குல சொன்னா அது நடக்கும். அதுதான் அந்த உபாசகர்களுடைய பலம். சொன்னோம் இல்லையா, உபாசகர்கள் சொன்னா அது நடக்கும். அதனாலதான் மக்கள் நிறைய போவா. ஏன்னா அவர் அவ்வளவு உபாசனை பண்ணி 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 அந்த அகங்கிற ஐடென்டிட்டி உபாசனை அதெல்லாம் பண்ணதுனால. சரி, தைவி மனசு லெவல் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா ஆனந்தி பவதி. மனசு லெவல்ல சாதாரண மனுஷனுடைய மனசு லெவல் இண்டிவிஜுவல்ல பார்த்தா துக்கம்தான். ஆனா சமஷ்டி ஹிரண்ய கர்ப்பா அப்படின்னா டிவைன் தைவி மனசுன்னு பார்த்தா அது ஆனந்தமாயிடும். அதேபோல் தைவி பிராணால என்னாகும், இண்டிவிஜுவல் வெஷ்டி பிராணன் நசிஞ்சு போகும். ஆனா சமஷ்டி தைவி ஹிரண்ய கர்ப்பா, சமஷ்டி பிராணசக்தி பேரு ஹிரண்ய கர்ப்பா, அது நஷ்யத்தே, நசிஞ்சு போகாது. சரீரம் போனான்னு அது நசிஞ்சு போகாது. சரியா? இந்த பாயிண்ட் இப்போ அப்புறம் கூட கனெக்ட் ஆகும். சரி, இதுதான் இங்க சொல்லுது. முதல்ல சொல்லி இதனால இப்ப என்ன தெரியறது, நமக்கு என்ன புரியுறது, தன் இண்டிவிஜுவாலிட்டி வெஷ்டி பாவத்திலேயே இருந்தா துக்கம் கஷ்டம், சமஷ்டி பாவத்துல எப்பவுமே சிந்திச்சுட்டே இருந்தா, இங்க இருந்தேன், இந்த சரீரத்துல இருந்தேன், அதுக்காக செத்து போகணும்னு அவசரம் இல்லை. கதையில அவர் போனதுக்கு அப்புறம் விஷயம் சொல்ற போல் இருக்கு. நம்ம பலவாட்டி சமஷ்டி பாவம் பத்தி தான் பேசிட்டே இருக்கிறோம் இல்லையா? How to always be in unison with the totality entire. அப்படி இருந்துச்சுன்னா சுகம், ஆனந்தம். இது கருத்து நமக்கு புரியுது. சரி, அடுத்த போர்ஷன் இருக்கு பாருங்க. இப்ப நான் பேசினது வந்து அங்க வரைக்கும் நரிஷ்யதி. இப்போ நம்ம சொன்ன 3 பாயிண்ட்ஸ் அதுல இருக்கு. அதிதைவிக வாக்கோடைய பெருமை என்ன, அதிதைவ மனசோட பெருமை என்ன, அதிதைவ பிராணத்தோட பெருமை என்ன. சரியா? அடுத்தது என்ன சொல்லுதுன்னா, சயேவம் வித் சர்வேஷாம் பூதானாம் ஆத்மா பவதி யதைஷா தேவதைவகம் ச யதைதாம் தேவதாகும் சர்வாணி பூதானி அன்வத்யேவகம் ஹைவம் விதகம் சர்வாணி பூதான்யவந்தி யது கிஞ்சேமாஹ பிரஜாஹ சோச்சந்தி இமைவ ஆசாம் தத்பவதி புண்ணியமேவாமும் கச்சதி நஹ வை தேவான் பாபம் கச்சதி. இங்க இப்போ என்ன சொல்றதுன்னா, இப்படிப்பட்ட அந்த ஹிரண்யகர்ப்ப ஸ்திதியில இருக்காருன்னு அந்த குடும்பத்திலேயோ அந்த அப்பாக்கு காக செய்கிற அந்த பையனோ அந்த ஃபேமிலி அவங்க எல்லாரும் அவர் போயிட்டாரு. ஸோ அவருக்கு வந்து நிறைய அவர் பேர்ல ஆப்லேஷன்ஸ் பண்ணி, ஆப்லேஷன்ஸ்ன்னா ஆதானேன அன்னம் அதெல்லாம் போடுவோம் இல்லை, அதெல்லாம் போட்டியா டிஃப்ரெண்ட் ஆஃபரிங்ஸ் அதில் ஆப்லேஷன்ஸ் பண்ணதுனால பண்ணுவாங்க. இது ஒரு பெருமை. அது எவ்ரிபடி என்ன யாரும் தெரியாதவங்க இல்லை, அந்த வம்சத்துல இருக்கிறவங்க எல்லாரும்
అది சொல்லிட்டே கூட கூட உபனிஷத்து வந்து மற்றொரு இன்சிடென்டல் பாயிண்ட். ஓகே, குட்டி குட்டி பாயிண்ட்ஸ் நிறைய. அப்படி சொல்லும் போதும் இந்த பர்சன் வந்து ஹிரண்ய கர்ப்பன் ஸ்திதிக்கு ஆயிட்டான்னு சொல்றீங்க இல்லையா? அப்படின்னா அர்த்தம் என்ன? ஹிரண்ய கர்ப்பன சமஷ்டி தானே. சமஷ்டின்னு சொல்லும்போது he identified with all the jivas. யாரு பத்தி? அந்த உபாசகனை, இறந்து போன அப்பா பத்தி சொல்லிட்டு. எதனாலன்னா பிகாஸ் அதிதெய்வம் అనేది సర్వవ్యాపకం. అది ప్రాణ அதிதெய்வமானானு, மனசானானு, வாக்கானானு. சரி, அப்போ நமக்கு சந்தேகம் வரும். இங்க என்ன சந்தேகம்னா, ஒரு சமஷ்டி ஜீவராசிகளுக்கு கூட ஒன்னாயி ஒன்னான பாவத்தோடு இருந்தா சமஸ்த ஜீவராசிகளுக்கு இருக்கிற துக்கமெல்லாம் அவருக்கு வருமா? வேற ஜீவராசிகள் எல்லாம் துக்கப்படுறது இல்ல, நிறைய கஷ்டப்படுறதே, துக்கப்படுறது. அது துக்கம் எல்லாம் அந்த ஹிரண்ய கர்ப்பவான் எல்லாரும் கூட தாதாத்மியமானதுனால அவனுக்கு வருமா? அதெல்லாம் வரணுமே. இத்தனை ஜீவராசிகள் ஒரு வீட்டுல ஒரு புள்ள ஒரு மனைவி வச்சுக்கிட்டு துக்கம் வரும்போது பெரிய சம்சாரி பெரிய குடும்பஸ்தனா இருந்தா எவ்வளவு துக்கம் இருக்கணும். உபனிஷத்து சொல்றது நோ, துக்கம் வராதாம. இத்தனை ஜீவராசிகளுக்கு இத்தனை துக்கம் இருந்தா கூட என்ன வருமா? புண்ணியமேவ அமும் கச்சதி అని வார்த்தை அங்க இருக்கு. அப்படி புண்ணியம் என்ன? இந்த ஜீவராசிகளோட புண்ணியம்னா ஆனந்தம், சந்தோஷம், அது மட்டும்தான் கச்சதி. பாபம் ந கச்சதி. பாபம் என்ன? இவங்களோட துக்கம் மட்டும் அந்த ஹிரண்ய கர்ப்ப ஸ்திதியில இருக்கிறவனுக்கு வராது, போகாது. அப்படியானே ஏன்னு சொன்னா அபிமான அபாவாத், அபிமானம் இல்லைங்க அப்படின்னு சங்கரர் எழுதுறாரு. அபிமான அபாவாத். இதுக்கு ஆனந்தகிரியன்னு சங்கரருடைய எல்லா அதுக்கு காமெண்ட்ரி எழுதின ஒரு பெரிய மகாத்மா இருந்தார். அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம வயிற்றுல நிறைய பூச்சி இருக்கு, உடம்புக்குள்ள அங்கங்க ரத்தத்துல இருக்க அங்கல. அது நமக்கு சிலது உதவி செய்யும்ன்றாங்க, சிலது ஹார்ம் பண்ணும் சொல்றாங்க. மொத்தத்துல அது ஏதாவது ஹார்ம் பண்றதுன்னு தெரிஞ்ச ஏதோ மருந்து போடுறோம். இப்போ அது சத்தி போயிடுச்சா, இருக்க வீடு வெக்கேட் பண்ணிச்சா இல்லையா, அது குடும்பம் என்ன ஆயிடுச்சுன்னு, அது உள்ள ஏதாவது, அது எல்லாத்துக்கான நம்ம கவலைப்படுறோமா? பாருங்க எப்படிப்பட்ட எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. ஏன் அபிமானம் இல்லை, அது ஏதாவது தொந்தரவு பண்ணா ஏதோ டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சுன்னா நினைச்சிட்டு அதுக்கு மருந்தன். இல்லைன்னா அது பாட்டுக்கு அது எத்தனை இருக்கு, நான் அதுக்கு வாடகை கொடுத்தேன், இவ்வளவு நாள்ல இருக்கிறது வெக்கேட் பண்ண மாட்டேங்குது, புதுசா எல்லாம் இப்படி பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கு. அபிமானம் இல்லாதனால தெரியல, நமக்கு ஞாபகமே இல்லை, நினைச்சிக்கவே இல்லை. அதே போலதான் அபிமானம் இல்லாதனால இந்த இரண்ய கர்ப்பஸ்தில இருக்கிறவருக்கு வந்து, ஏன் அவர் ஆனந்தத்துல இருக்காரு மனசு நிலையில. அப்போ ஆனந்தம் புண்ணியம்தான் வரும், ஜீவராசி கூட ஐடென்டிஃபை பண்ணா தவிர பாப்பம் வராது அப்படின்னு உபனிஷத்தே சொல்லிருக்கு. சரியா? அடுத்தது 21வது மந்திரம். ரொம்ப பெருசா இருக்கு விஷயம், வந்து சுருக்கம் தான், சாராம்சம் பார்த்தேன். அதாதோ விரதமீமாகம் சா பிரஜாபத்யர்ஹி கர்மாணி சஸ்ருஜே தானே சிருஷ்டானி அந்யோன்யேனாஸ்பர்தந்த விதிஷ்யாம்யேவாஹமிதி வாக்தத்ரே தக்ஷ்யாமி அஹமிதி சக்ஷுः ஸ்ரோஷ்யாமி அஹமிதி ஸ்ரோத்ரம் ஏவமன்யானி கர்மாணி யதா கர்ம தானி மிருத்யுः ஸ்ரமः பூத்வோபமேமே தானி ஆப்னோத்தான்யாப்த்வா மிருத்யுரவாருந்த தஸ்மாத் ஸ்ராம்யத்யேவ வாக் ஸ்ராம்யதி சக்ஷுः ஸ்ராம்யதி ஸ்ரோத்ரம் அதேமமேவ ந ஆப்னோத்யோயம் மத்யமः பிராணஸ்தானி ஜ்ஞாதும் தத்ரிரேயம்
வைன ஸ்ரேஷ்டः யஸ் சஞ்சரகும் சஞ்சரகும் ச ந व्यथते अतः न रिष्यति अन्तास्यैव सर्वे रूपम् असामेति त एतस्यैव सर्वे रूपमभवगम् तस्मादेव एतेत आख्यायन्ते प्राणा इति तेन हवाव तत्कुलमाचक्षते यस्मिन् कुले भवति य एवं वेद यवु हैवं विदा स्पर्धन्ते अनुसृष्य हैवान्ततः म्रियत इत्यध्यात्मम्. அந்த 18, 19, 20లో 3 தனித்தனியா சொன்னதுனால 3 மந்திரம் வந்துச்சு. நான் ஒன்னாவே பேசிட்டே இல்ல. பிராண, ஓகே, தைவி பிராண, தைவி வாக்கு, தைவி மனக, தைவி பிராணம் அப்படிங்கிறது அந்த பாயிண்ட் ஆயிடுச்சு. இப்போ இங்க என்ன சொல்றதுன்னு உபனிஷத்து முடிய போறது இப்போ 21, 22, 23 மந்திரங்களை கூட இந்த செக்ஷன் முடியறது. பிராமணம் சிவ கடைசியாக 3 அன்னம் பத்தி பேசியிருக்குமா? வாக்மன பிராணக. இந்த 3த்துல எது சிரேஷ்டம் அப்படின்னு கேள்வி கேட்கறது உபனிஷத்து. கேள்வி கேட்கிறோம். 3த்துல 3 சமமா? 3த்துல ஏதாவது சிரேஷ்டமா அப்படின்னு பார்த்தா உபனிஷத்து பிராணத்துக்கு ஓட்டு போடுறது. பிராணம் தான் சிரேஷ்டம்னு சொல்றதை இந்த சொல்லி இந்த 3 மந்திரங்களுக்குள்ள 2 விஷயங்கள் பேச போறது. மொத்தம் கூட படிச்சிருக்கலாம், நானும் பெருசா இருக்கு டூட்டி படி. 2 விஷயம் பேசுறது. ஒண்ணு பிராணத்துடைய சிரேஷ்டத்துவம், 2 பிராண உபாசனை. 2 விஷயங்கள் பேசுறது. இதுல கூட இந்த பிராண உபாசனை பத்தி சொல்லும் போது கூட 2 லெவல்ல பேசுறது. ஒண்ணு அத்தியாத்மம், 2வது அதிதெய்வம். இதுதான் விஷயம், சொல்ற போற விஷயம். ஆனா அது எப்படி சொல்றதுன்னா, இந்த உபாசன அங்க ரூபமா ஒரு சின்ன விரதமனே சொல்லி, விரத ரூபமா ஒரு மீமாம்சா, ஒரு சின்ன விசாரணை பண்றது உபனிஷத்து. இமேஜின் பண்ணி என்னதுன்னு சொன்னா, அத்தியாத்ம பிராண உபாசனை பத்தி சொல்றதுக்காக ஒரு விரதம் போல். என்ன விரதமா? எல்லா புலங்களையும் இந்திரியங்களையும் கடவுள் தான் உருவாக்கிட்டார் இல்லையா? ஈஸ்வரன் உருவாக்கிட்டாரு. எல்லாத்துக்கும் அதுக்கு ஒரு வேலை கொடுத்தாரு, சரியா? எல்லாத்துக்கும். அதே போல் பிராணத்துக்கு கூட ஒரு வேலை கொடுக்கப்பட்டது. என்னதுன்னா, அது ஸ்பந்தன ரூபத்துல எப்பவுமே வேலை பண்ணிட்டு இருக்கு. ஸ்பந்தனம்னு த்ரோவிங். பாயிண்ட் வைஸா சொல்லிட்டு இருக்கு. கடவுள் எல்லா இந்திரியங்களும் படிச்சாரு, அதுல எல்லாத்துக்கும் வேலை கொடுத்தாரு. பிராணத்துக்கும் ஒரு வேலை கொடுத்தாரு. பிராணம் எப்பவுமே அந்த ஸ்பந்தனம், த்ரோவிங் இருக்குன்னது ஒரு தெரியுது. அப்போ எல்லா இந்திரியங்களும் அந்த பிராணத்தின் வாட்ச் பண்றது. எல்லா இந்திரியங்களும் வாட்சிங். இதெல்லாம் இந்த ஃபங்க்ஷன்ஸ் நடக்கிறது எல்லா பிராணம் அவங்க பண்ணதே பிராணம். என்ன வாட்ச் பண்ணிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு வாட்ச் பண்ணும்போதும் நாள் முடிச்ச வேலை பண்ணி ஆனதுக்கு அப்புறம் டயர்ட் ஆகி ராத்திரி தேவையில்லை. எப்போ டயர்ட் ஆயிடுச்சுன்னா, சில பேர் ராத்திரி வேலை பண்றாங்க இப்போ இல்லையா? ராத்திரி மொத்தம் டயர்ட் ஆயிடுச்சுன்னா பகல் தூங்க வேண்டியிருக்கு. டிரைவர் அவங்க எல்லாரும் பாப்பா என்ன பண்றாங்க, பைலட்ஸ், ஈவன் சாஃப்ட்வேர் எல்லாரும் பண்ண வேண்டியதா இருக்கு. சரி, டயர்ட் ஆயிடுச்சுன்னா வேலை கொஞ்சம் மணி நேரம் வேலை பண்ணதுக்கு அப்புறம் எல்லாமே டயர்ட் ஆகி நாள் முடிச்ச ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் என்ன ஆகுமாமா, ஸ்ரமனே மிருத்யு ரூபமா. ஸ்ரம அந்த வார்த்தை அங்க எல்லாம் இருக்கு.
சிரமன்னு கஷ்டமாயிடுச்சு, சிரமப்பட்டது. மிருத்யு சிரம ரூபத்துல இது எல்லா இந்திரங்களையும் பொசஸ் பண்றான் மிருத்யு தேவதை. அப்ப என்ன ஆகும்? மிருத்யு வந்தாச்சுன்னா டெத் வரணும். ஆனா டெம்பரரி டெத் ஸ்லீப்புக்கு போறான். இதெல்லாம் அதே திங்க் பண்ணிச்சாமா. அப்படின்னா நீனும் திங்க் பண்ணுன்னு அர்த்தம். இந்திரங்களை பாரு, கதகமா சொல்லு உபனிஷத்துல. எல்லாரும் டைட் ஆயிடுவோம். காது மூக்கு கிட்ட எல்லாத்துக்கிட்ட சொல்லிக்கிறது எல்லாம். நீ டைட் ஆயிடுச்சா, சரி நீ தூங்குற, அப்ப நீ தான் தூங்குற. எல்லாருக்கும் மிருத்து தேவதா சிரம ரூபத்துல டயன்னா மிருத்யு அనే வார்த்தை வந்துட்டு டெம்பரரி டெத் மாதிரி தானே. ஆனாமா கவனிச்சாச்சு, பிராணம் மட்டும் பிராணத்தின் இந்திரங்கள் எல்லாம் கவனிச்சா பிராணம் டைடே ஆகுறது இல்லையாமா, தூங்குறதே இல்லை. அப்போ நமக்கு மட்டும் தூக்கம் போயிடும், பிராணம் தூங்குறது இல்ல. பிராணம் தூங்கிட்டு அவ்வளவுதான், தூங்கினவன் எழுந்திருக்க மாட்டான். அதுக்கப்புறம் இது கவனிச்சு என்ன பண்ணிச்சோமா, எல்லா இந்திரியங்களும் டிசைட் பண்ணிட்டாங்க, நம்ம எல்லாரும் கூட அந்த பிராணம் போல இருக்கணும்னா என்ன பண்ணலாம், அந்த பிராணத்து கூட நம்ம ஒன்னாயிட்டோம். லெட் அஸ் மெர்ஜ் வித் த பிராணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிராணத்தோட எசென்ஷியல் நேச்சரா இந்திரியங்கள் எல்லாமே போய் சேர்ந்துச்சாமா. சேர்ந்துட்டு அதனால என்ன ஆயிடுச்சு, அப்போ எல்லா அவயங்களுக்கு கூட பிராணான்னு கூப்பிடலாம். கண்ணு பிராணம், காது பிராணம். அது அப்படின்னா இந்த பிராணத்தோட எசென்ஷியல் நேச்சரு இது எல்லாத்துக்கும் வந்ததுனால இந்திரியங்கள் எல்லாமே பிராணமனு கூட கூப்பிடப்படுறது. எங்க கூப்பிடப்பட்டது? முண்டகோபனிஷத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு, மந்திரம். அங்க வரும் இது, சப்த பிராணாः பிரபவந்தி சப்தார்ச்சிஷः சப்த ஹோமாः சப்த லோகாः சப்த ஜிஹ்வாः. இங்க சப்த பிராணான்னு என்ன காமெண்ட்ரி அர்த்தம் என்னன்னா, இந்த தலைக்குள்ள இருக்கிற 7 கோலக்கங்கள் இருக்கு பாரு, இது ஒண்ணு கனெக்ட் பண்ண 7 ஆயிடுச்சு. சப்த பிராணான்னு சொல்றது அது பிராணம் தான், சப்தலோ. அப்புறம் ஆயிடுச்சு, இந்திரியங்கள் எல்லாம் கூட பிராணமாவே ஐடென்டிஃபை பண்ணிட்டு நம்ம கூட பிராணத்தின் ஒட்டி இருந்தா நமக்கு கூட டைட்னஸ் வராது அப்படின்னு. அப்போ சந்தேகம் வரும், இந்திரியங்களும் பிராணங்களாவே இருந்த பிராணமும் இருந்த இதை எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றது அப்படின்னா, அதுக்கு என்ன சொல்றதுன்னா உபனிஷத்து சொல்லுது, அதெல்லாம் அமுக்கிய பிராணாக இது முக்கிய பிராண சிங்குலர், அதெல்லாம் அமுக்கிய பிராண. அதனால என்ன புரிஞ்சுக்கணும்னா, தூக்கத்துல இந்திரியங்கள் சக்தி போனது போல் இருந்தா கூட உண்மையா தூக்கத்துல இந்திரியங்கள் சாகிறது இல்லை. என்னாச்சப்போ they merge in the prana, அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்முக்கு பிராணத்துக்குள்ள போய் இருக்கிறது. எப்படி பொதுவா அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்ம் எல்லாமே போயிடுச்சு, மனசு அன்மேனிஃபெஸ்ட் பண்றோம். பட் இந்திரியங்கள் பிராணத்துல போய் அன்மேனிஃபெஸ்டா மெர்ஜ் ஆக. அப்போ ஆனா பிராணத்துக்கு ஏதாவது காரணத்தினால அதுக்கு வீக்னஸ் வந்துச்சுன்னா, டிப்ளேஷன் வந்துச்சுன்னா இந்த இந்திரியங்கள் எல்லாம் பாதிக்கப்படுறதா தெரியறது. அது நம்ம வாழ்க்கையில ஆரோக்கியம் வரும்போதெல்லாம் பார்க்கணும். சாயங்காலம் ஆகி ரொம்ப டயர்ட் ஆகி போச்சு, ராத்திரி ஆனாவே கண்ணு சரியா தெரியாது, ஏந்திரிச்சு பாத்ரூம் போயிட்டு பெட்டு போட்டு படுத்துக்கிறதுக்குள்ள தெரியாது.
பேசுறோம், என்னமோ பேசுறோம், பேசுறதுக்கே வராது. எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அவ்வளவு பண்ணாது. ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சுன்னா. அதனால அப்போ பிராணத்தை கூட இந்திரங்களும் ஒட்டி இருக்கு. பிராணத்தோட சக்தினி தான் இது எல்லாத்தையும் அனுசரிக்கிறதானே ஒரு கதை மூலமா ஒரு இதெல்லாம் விரதம் எடுத்துக்கிச்சு இந்திரியங்கள் எல்லாம். நம்ம அப்படி இருக்கணும். சத்சங்கத்துல நம்ம இருக்கணும், நல்லவங்களுக்கு கூட நம்ம இருக்கணும்னு ஒரு ரத்தம் எடுத்துக்கணும். சரியா? அதனால எவ்ரி இந்திரியம் அதோடைய வேலை அந்த அது அது ஃபங்க்ஷன் பண்றது அதுக்கு ஒரு தனி ஃபங்க்ஷன் சொல்லக்கூடாது. இந்த த்ராபிங்னு சொன்னானே இப்போ ஸ்பந்தனம் అనేది கண்ணு சிமிடுறது திறக்கிறது அந்த பிராணம் தான். அது எல்லாமே பிராணம் தான், பிராணசக்தி. ஆனா அந்த கோலகத்துல அந்த இந்திரியம் மூலமா கூட அதுதான் வியக்தமாகிறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஸோ ஆல் இந்திரியாஸ் எசென்ஷியலா சொல்லணும்னா பிராணம் தான் சொல்லணும். என்ன இப்படி ஒரு கதை மூலமா இது ஒரு அர்த்தம் அப்படின்னு சொல்றது. சரி, பலம் என்ன? இப்படி நரி சொல்லிட்டு இந்த உபாசனை யாராவது பண்ணா யாராவது இந்த மாதிரி நினைச்சு இந்த உபாசனை பண்ணா அவனுக்கு பிராணம் பலகீனம் ஆகாது, ரொம்ப பிரைட்டா இருக்கும். அதனாலதான் பிராணாயாமம் கண்டிப்பா பண்ணணும், கொஞ்சமாவது பண்ணணும்னு சொல்றதே. பண்ணா எல்லாம் எப்பவே சரியா இருக்குமா சார் எல்லா பேராமீட்டர்ஸ்? இல்ல, பட் நீ பண்ணு. ஏன்னா பிராணத்துக்கு மனசோட கனெக்ஷன் இருக்கு, பிராணத்துக்கு இந்திரியங்களோட கனெக்ஷன் இருக்கு, பிராணத்துக்கு சமஷ்டி பிராணத்தோட கனெக்ஷன் இருக்கு. இருக்கிற வரைக்கும் அது மதிச்சு கவனிச்சு அதுக்கு நீ ஞாபகம் வச்சுக்கணும். அசல் பிராணத்துடைய ஸ்பந்தன மூமெண்ட் பார்த்துட்டே இருந்தாவே மனசே லைட்ஸ் போயிடும் ரொம்ப சுலபமா. நீ சோர்ஸுக்கு போறதுக்கு கூட அது பாருங்க எத்தனை எல்லாத்துக்கும் கனெக்ஷன் பண்றது பிராணம். அதனால பிராணோபாசனம் ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு சிறந்த யோக சாதனா, உபாசன சாதனா. பல விதமா பல இடத்துல இருக்கு. அது விடவே முடியாது. சரியா? அதனால சந்தியாவந்தனத்துல பிராணாயாமம் எல்லா இடத்துல வரும். சரி, அப்படி சொல்லி இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு பலம் சொல்லுது. யாராவது இப்படிப்பட்ட பிராண உபாசனை செஞ்ச உபாசகன்னு கேட்டா சண்டை போடுறதுக்கோ வம்பு பேசுறதுக்கு, நாட் ஆக்சுவலி ஃபைட்டிங், குவாரலிங். குவாரல் பண்றதுக்கு சண்டைன்னு சொல்லுவீங்களா தமிழ்ல? ஓகே. ஆனா அடிச்சுக்கல, ஆனா திட்டிக்கிறான் நிறைய வாட்டி. ஏன் சண்டைக்கு வரையான்றோம், சண்டை ஆகிறதுக்கு முன்னாடி குவாரலிங் வேற இல்லையா? வாக்குவாதம், பேச்சு, திட்டுக்கிறது அதெல்லாம். அப்படி யாராவது வந்தா சரியா? ஆனா யோகிகள் விஷயத்துல அந்த சண்டைக்கு வந்தாலும் யாரும் தொட முடியாது அவங்கள. இவர்கிட்ட ஒன்னு இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லைன்னாலும் சரி. சித்தி அடைஞ்ச யோகிகள் விஷயத்துல அதான் பிராணத்தின் வச்ச சித்தியும் அடையிறாங்க. அந்த சித்திகளுக்கு பிராணாயாமம் தான் ரொம்ப முக்கியம், ரொம்ப சிறந்த ஹையர் பிராணாயாமம். அதுல சரி, விஷயம் என்னன்னா அப்படி வந்தவன் செத்து போயிடுவாங்க. இங்க கூட சத்தி போடுறது அர்த்தம் என்ன? அவனுடைய எனர்ஜி மொத்தம் டிப்ளீட் ஆகுமாமா. அங்க இந்திரியங்களுடைய எனர்ஜி எல்லாம் அப்படி மிருத்யு வந்துச்சான்னு சொன்னது போல் ஆஸ் இஃப் ஹி டைங் இவனுடைய எனர்ஜி எல்லாம் டிஸ்ட்ராய் ஆகும். எப்பவுமே இந்த தியரி இருக்கு, the higher is always controls the lower, and higher mind lower mind. அதனால the more higher positive energetic thinking person can control the lower less energy thinking person. அந்த வகையில தான் ஹிப்னோட்டிசம் ஒன்று சொல்லப்படுறது. அது இருக்கு, இட்ஸ் பாசிபிள். சரியா? அதனால
சக்திவந்தமான மனசு பலகீனமான மனசனை டாமினேட் பண்ணும். சரி, இங்க வரைக்கும் பேசினது என்னன்னா அத்தியாத்ம பிராண உபாசனா 21 அடுத்தது 22வது மந்திரம் அதாதி தெய்வதம். பாருங்க, ஆரம்பத்திலே சொல்றது அதாதி தெய்வதம். ஜ்வலிஷ்யாம்யே வாஹமிதி அக்னிர்தர்த்தே தப்தஸ்யாமி அஹமித்யாதித்யஹ பாஸ்யாமி அஹமிதி சந்திரமா ஏவம் அன்யா தேவதா யதா தெய்வதகம் ச யதைஷாம் பிராணானாம் மத்யமஹ பிராணவேவ ஏவமேதாசாம் தேவதானாம் வாயுர்லோச்சந்தி யன்ஹி அன்யா தேவதா ந வாயுः சைஷா அனஸ்தமிதா தேவதா யத்வாயுः. இந்த 22வது ஸ்லோகத்திலும் அதி தெய்வ பிராண உபாசனா, அதோடைய சிரேஷ்டதா, பெருமை, அப்புறம் அதையும் ஒரு விரதம் போல் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு சின்ன திரும்பி மீமாம்சா எனாலிசிஸ் உபனிஷத்து பண்றது. இது ரொம்ப சின்ன மந்திரம் ஆயிருக்கேன்னு சொன்னா எல்லாம் மேல சொன்னது போல்தான், மேல சொன்னது போல. ஆனா என்ன வித்தியாசம்னு சொன்னா அந்த இந்திரியங்களை சொல்ற இடத்துல தேவதைகளும் கொண்டு வந்து வைக்கணும், அவ்வளவுதான். இந்திரியங்களை சொல்ற இடத்துல தேவதைகளை வச்சா அது அதி தெய்வமாகிறது. எப்படி? சமஷ்டி தேவதைகள் இருக்காங்க. தேவதைகள் எல்லாருக்காம திரும்பி சமஷ்டி பிராண தேவதா வாயு. இப்ப இங்க எல்லா இந்திரியங்களும் இந்த பிராணத்தின்னு பார்த்துதானே பிராணத்து கூட ஒட்டி இருக்கிறோம். நம்ம பிராணம் போல் இருக்கலாம், கூட பக்கத்துல இருந்தா நமக்கு கொஞ்சம் அந்த எனர்ஜி வருவன்னா. அதே போல அப்ப மாதிரி தேவதைகள் சொன்ன யாரு? அப்போ வாயு தானே. சமஷ்டி பிராணங்கள் எல்லாம் இதெல்லாம் சேர்த்து பிராண தேவதை வாயு. அப்போ மிச்சம் எல்லா தேவதைகள் எல்லாரும் கூட இதே போல் மேல இந்திரியங்களை போல நினைச்சு என்னடா நம்ம எல்லாரும் டைட் ஆயிடுறோம் இப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சாங்க. எல்லாருக்கும் டைட்னஸ் வருது. ஆனா வாயு தேவத்தை அப்படி இல்லையே. எப்படி டைட்னஸ் வருது அவங்களுக்கு? இங்க நமக்கு தூக்கம் போர், நம்ம தூக்கத்தின் லயம்னு சொன்னோம் இல்லையா? லயம் வரும்போது எல்லா தேவதைகளும் போய் தூங்கிடுவாங்க இல்லையா? எங்க போய் தூங்கிடுவாங்க? சமஷ்டி பிராண தேவதா. சமஷ்டி பிராண தேவதைன்னு சொன்னா வாயுவனு சொன்னோம். ஏன்னா வாயு అనేది ஒரு பேர் இருக்குல்ல, ஒரு தேவதை. ஆனா சமஷ்டி பிராண கூட ஹிரண்ய கர்ப்பன்னு சொல்லிட்டோம். அப்போ எல்லா தேவதைகளும் ஹிரண்ய கர்ப்பத்துல போய் வாயு தேவதை பிராண சமஷ்டி இது இருக்கனால மிருத்யு அவங்களை தாக்காது. மிருத்யு தாக்கு. அப்படி என்ன அர்த்தம்? இங்க எல்லா தேவதைகளும் அந்த வாயோட எசென்ஷியல் நேச்சர்ல போய் ஷெல்டர் எடுத்துக்கிட்டாங்க. ரட்சணை வாயு தேவதை. இந்த விதமா பிரளய சமயத்திலோ அந்த தேவதைகள் எல்லாருமே டெம்பரரியா சாகுறாங்க. அதான் இங்க தூக்கத்துல சொன்னது போல காலத்துக்கு அப்புறம் அன்மேனிஃபெஸ்ட் ஆயிடுறாங்க. நம்ம இந்திரியங்கள் எப்படி தூங்கி எழுந்திருக்கிற போல் தூங்கி எழுந்திரிச்ச உடனே திரும்பி எல்லா சென்ஸ் ஆர்கான் வேலை பண்ணுது. தேவதைகள் கூட அப்படியே பிரளயத்துல அப்படி போய் லயிச்சு பிரளயம் அதுக்கப்புறம் திரும்பி எழுந்திருக்கும். அப்போ எல்லா வாயு தேவத்துல நின்று திரும்பி எல்லாரும் கிளம்புறாங்க. அதான் புரிஞ்சுக்கணும். ஸோ வெஷ்டி சமஷ்டி சொல்றது இங்க சொல்லும் போது இந்திரியங்கள்னு சொல்றோம். அப்போ நார்மல் பிராணம், அங்க சொல்லும் போது தேவதைகள் வாயு. சரியா? அதான் விஷயம். அப்போ 2 உபாசனை சொல்லியாச்சு, 2 விதமா. அத்தியாத்ம லெவல்ல ஒண்ணு சொல்லியாச்சு,
அது தெய்வம் லெவல் ஒன்று சொல்லியாச்சு. இதுலயே பிராணத்துடைய வாயுடைய சிரேஷ்டத்தை தெரியுறதே சார். இதெல்லாம் படிச்சோம் இல்லையோ சார், இங்கே தெரியுது சார். மூச்சு போயிடுச்சு, நிந்தி போயிடுச்சு, பிராணம் போயிடுச்சு. அந்த பிராணம் ஒண்ணு போயிடுச்சுன்னா அதுதான் மெயினா தெரியும். எந்த ஊர்ல என்ன படிக்கலன்னா ஒன்னும் டாக்டர் வரலன்னா மூச்சு நின்று போச்சு. அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்றதுக்கு தான் பல்ஸ் இருக்க ஏதாவது உள்ள ஏதாவது கொஞ்சம் டாக்டர் கூப்பிட்டு கன்ஃபார்ம் பண்றேன் தவிர உசுறு போயிட்டு அது ஒண்ணு போனா இவங்களையும் போகணும் எல்லாரும். அதான் புரிஞ்சிச்சு. இந்த பிராணம் இந்த இந்திரியல் கதை அடிக்கடிக்கு சொல்றோம் இல்லை வேற விதமா. இப்ப இங்க எல்லாரும் சண்டே போல ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டாங்க. விரதம் பண்ணுங்கூடா இல்ல சமத்தே இருக்க அந்த கதையில இல்ல நான் லீவ் போட்டு போறேன் என்ன நினைச்சுக்கிறேன் நீ அப்படி இப்படின்னா அப்புறம் புரிஞ்சுக்கிட்டான். அப்போ எல்லா உபனிஷத்துல அங்கங்க எங்க சொன்னா பிராண உபாசனை நிறைய பாராட்டுறது. இங்க கூட அதான் எது சிரேஷ்டம்? பிராணம், அன்னம். சரி, அப்படி சொல்லிட்டு 23 கடைசி மந்திரம். अधैष लोकः भवति यतश्चोदेति सूर्यः अस्तं यत्र च गच्छति इति प्राणाद्वा एष उदेति प्राणे अस्तमेति तं देवाश्चक्रिरे धर्मगं स एवाद्य स उष्व इति यद्वा एते अमुर्ह्यन्त तदेवाप्यद्य कुर्वन्ति तस्माद् एकमेव व्रतम् चरेत् प्राण्याश्च नेन्मा पाप्मा मृत्युः आप्नुवदति यद्युचरेत् समापि पैशेत्तेनः एतस्यै देवतास्यै सायुज्यगं सलोकतां जयति. கன்க்ளூட் பண்றது இந்த கடைசி மந்திரத்துல இது பிராமணோபனிஷத்தா இருக்கிறதுனால அங்க பிராமணோபனிஷத்துக்கு செஞ்ச ஒரு மந்திரம் போல் 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் சொல்லி இந்த விஷயத்தினை பாராட்டுறது. அதனாலதான் இங்க ததப்யேஷ ஸ்லோகோ பவதி அப்படி என்ன அர்த்தம்? இந்த மாதிரி இந்த விஷயம் பத்தி அங்க ஸ்லோகம் சொல்லப்பட்டிருக்கு. தைத்திரியத்துல அங்க எங்க அப்பப்போ பாக்குறோம் இல்லையா? அது போல ஏஷ ஸ்லோகி பவதி அப்படின்னு ஆரம்பிச்சதுனால அந்த வார்த்தைக்கு அர்த்தம் வேண்டாம், நமக்கு ஜஸ்ட் சாராம்சம் மட்டும் சொல்றேன். அதனால என்னாச்சு, இப்போ இந்த பிராமண உபனிஷத்து மந்திரத்தை கோட் பண்ணிட்டு எல்லா இந்திரியங்களும் எல்லா தேவதர்களும் இந்த மேல சொன்னதுபடி புரிஞ்சுக்கிட்டு பார்த்தா எல்லாருமே எசென்ஷியலா என்னன்னா பிராணஸ்வரூபம். அப்படிதானே கன்க்ளூஷன் ஆயிடுச்சு. எல்லா இந்திரியங்களும் எல்லா தேவதைகளும். அப்போ அதாவது ஒர்க் பண்றது அதோட வேலை அது பண்றதான்னு சொன்னா கூட ஞாபகம் வச்சுக்கோ, பின்னாடி பிராணஸ்பந்தனம் இருக்கிறதுனாலதான். அதனாலதான் ஒருவேளை இந்த இந்திரியம் இதெல்லாம் நல்லா இருந்து கோலகம் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆனா ஒன்னும் சரி பண்ண முடியல, அந்த பார்வை இதாகிறது அப்படின்னா பிராணத்துடைய கனெக்ஷன் தான் அங்க வித்ரா ஆகிறது. இப்போ ஆர்கன் டொனேஷன் பண்றாங்க, அது தெரியல ரொம்ப வயசானவங்களது எடுப்பாங்களா இல்லையா, எல்லாமே எடுத்துட்டு உபயோகப்படுத்துவாங்களா நமக்கு தெரியாது அந்த கதையில. பட் இப்ப இங்க சப்போஸ் இங்க கண்ணுல ப்ராப்ளம் இருக்கு, ஏதோ இந்த சைட்டு கண்ணாடி எல்லாரும் வச்சுக்கிறாங்க. இப்ப இந்த கண்களை கொண்டு போய் அங்க உபயோகப்படுத்துவாங்களா, எப்படி என்ன பண்றாங்க? சரி, அப்ப அங்க கனெக்ஷன் பண்ணா திரும்பி என்ன, அங்க பிராணம் அங்க வரைக்கும் இருக்கு, அந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்கு கனெக்ஷன் வயிறு. அங்க இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுத்தா
இப்ப இங்க என்ன இல்ல, பின்னாடி பின் வாங்கிச்சு அந்த பிராணசக்தி. இது சயின்ஸுக்கு புரியுற விஷயம் இல்ல. ஓகே, என்னன்னு தெரியல, காரணம் அது அப்படிதான். அது கொஞ்சம் கொஞ்சம் சப்போஸ் ஒரு வயசாகி இந்த ஓல்டேஜ் ஏன் இதெல்லாம் அப்படி அப்படி குறையும்னா, அதுக்கு திரும்பி கர்ம காரணம், இது இவ்வளவு, இது இது இவங்களுக்கு இது இப்போ கட்டி போகணும், இது இவங்களுக்கு இப்போ இப்படி இருக்கணும், இது இவங்களுக்கு இவ்வளவு நாடு நல்லா இருக்கணும்னா இது புரியாத விஷயம். அது என்ன யாருக்கு புரியும்? அப்போ கர்மனால அவங்களுக்கு மட்டும் இப்படி ரெண்டும் ஒரே நாள் ஒரே டைம்ல ஒரே ஹாஸ்பிட்டல்ல வந்தோம். ஸோ வாட்? அப்போ அது ஒத்திக்கிட்டு தான் ஆக வேண்டியிருக்கு அங்க டிஃப்ரெண்ட் கர்மான்னு. சரி, விஷயம் என்னன்னா மொத்தத்துல அந்த வித்தியாசம் இருக்கு. வித்ட்ரா பண்ணிக்கிறது, வித்ட்ரா பண்ணிக்கலன்னு இந்த பாடியே அப்படியே இருக்க முடியாது இல்லையா? அதுக்கு ஒரு டைம் இருக்கு. அப்போ அதெல்லாம் காஸ்மிக் லெவல்ல என்னமோ நடக்கிறது, கர்மான்னு அதனே அகைன் கனெக்ட் ஆக. சரி, இங்க என்ன சொல்றவன்னா ஸ்பந்தனம் అనేది அந்த பிராண ஸ்பந்தனத்தினால இதெல்லாம் வேலை பண்றதுனால அப்படின்னா சமஷ்டி ஹிரண்ய கர்ப்ப சக்தி இருக்கு. அது கனெக்ட் ஆகிறது வேற விஷயம். அப்படி சொல்லி கடைசியில பலம் என்ன சொல்றதுன்னா, இந்த அதிதைவத்த பிராண உபாசனை யாரு பண்றானோ அவனு ஹிரண்ய கர்ப்பா அப்படின்னா பிரம்மலோகம் அடைவான். அதான மேக்சிமம் உபாசனுடைய பலம் என்ன? முக்கியமா இந்த மாதிரி உபனிஷத்துல சொன்ன இப்படிப்பட்ட உபாசனை அதெல்லாம் பண்ண பிரம்மலோகம் அப்படின்னு சொல்லி இந்த சப்தான்ன பிராமண பஞ்சம பிராமணம் முடிந்து விட்டது. 7 அன்னங்களை பத்தியே பேசிக்கிட்டு அதே பிரிச்சு கடைசியில் அதுல 3க்கு ஹைலைட் பண்ணி அந்த 3த்துல கடைசியா ஒன்னு எடுத்துக்கிட்டு அந்த பிராணத்தினை பத்தி சொல்லி அதனையும் 2 லெவல்ல உபாசனை சொல்லி அதோட பெருமை சொல்லி பலமும் சொல்லியிருக்கேன். ஸோ பலம் இருக்கு. இதுன்னு பிரம்மலோகம் வரைக்கும் ரிலேட்டிவ் தான், இன்னும் அது ஞானத்துல முடியல. அதனாலதான் இது எல்லாமே அத்தியாரோபத்துக்குள்ளதான் வரும். சரி, அடுத்த வாரம் நம்ம அடுத்த சின்ன பிராமணம், ரொம்ப குட்டி பிராமணத்தினை பார்ப்போம். உபனிஷத்து என்னத சொல்ல போறது, அதுக்கப்புறம் 2வது அத்தியாயம் தொடங்கும். இது எல்லாமே கூட உபனிஷத்து கிராஜுவலி கோயிங் டு டேக் அஸ் டு த பிரம்ம வித்யா. அங்க வரும்போது எப்படி நெகேட் பண்ணும், அபவாதம் பண்ணும், அது எல்லாமே கூட பார்க்க போறோம். அப்பதான் அந்த டீச்சிங் வில் பிகம்ஸ் கம்ப்ளீட். அத்தியாரோபமும் சொல்லியாச்சு, அபவாதம் பண்ணியாச்சு. அத்தியாரோபம் பண்ணும்போது எல்லாம் சிருஷ்டி கர்மா உபாசனை இருக்கும். ஆனா அபவாதம் செய்யும் போது ஞானத்துல முடியும். ஞானத்துல முடிஞ்சு ஞானம் ஃபைனல் அதை நிந்திச்சுன்னா இனிமே அந்த ஜீவனுக்கு ஜன்ம மாதிரி இப்படி ஒரு லோகம் இந்த ரிலேட்டிவ் வேர்ல்டு கம்ப்ளீட்லி டிஸ்ட்ராய், நாட் தேர். அது அப்புறம் பார்க்க போறோம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம்.